வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம இந்த பதிவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த பதிவில் நமது எண்ணங்களின் சக்தியை பற்றியும், நமது எண்ணங்கள் எப்படி நமது வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது அல்லது மாற்றுகிறது அப்படிங்கிற ரகசியத்தை கூறும் ஒரு அழகான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு முறை புத்தரிடம் இந்த உலகத்திலேயே நமக்கு மிகவும் ஆபத்தான விஷயம் எது அப்படின்னு கேட்டபோது, அதற்கு புத்தர் கூறிய பதில் நமது எண்ணங்கள் ஆகும். உண்மையிலேயே புத்தர் சொன்னது மாதிரி நமது எண்ணங்கள் அவ்வளவு முக்கியமானதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். தயவு செய்து இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். Welcome to Curious Seconds channel. ஒரு மாமன்னன் ஆட்சி காலத்தில் இளைஞன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அந்த இளைஞன் ஒரு மிகவும் கடினமான ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்து வந்தவன். அவன் தினமும் கிடைத்த சின்ன சின்ன வேலைகளை பார்த்துவிட்டு பின்னர் சம்பாதித்த கொஞ்ச பணத்தையும் கொண்டு வீடு திரும்புவான். வரும் வழியில் கிடைத்த பணத்தை வைத்து சமைப்பதற்கு தேவையான பொருட்களை வாங்குவான். பிறகு வீட்டிற்கு வந்ததும் சமைத்து சாப்பிட்டு விட்டு தூங்கிவிடுவான். இதையே அவன் தினமும் தொடர்ச்சியாக செய்து வந்தான். ஒரு நாள் வழக்கம் போல் வேலைக்கு சென்றான். ஆனால் அன்று அவனுக்கு எந்த வேலையும் கிடைக்கவில்லை. அதனால் ஏமாற்றமடைந்து வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தான். அப்போது பின்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது. இங்கே மூட்டை தூக்கும் தொழிலாளி யாராவது இருக்கிறாரா அப்படின்னு சத்தம் கேட்டது. உடனே இந்த இளைஞனும் திரும்பி பார்த்தபோது 3 முழு பைகளுடன் ஒரு முதியவர் நிற்பதை கண்டான். உடனே இந்த இளைஞன் அந்த முதியவர் அருகே சென்று பதிலளித்தான். ஆம் முதியவரே, என்னால் இந்த வேலையை செய்ய முடியும் அப்படின்னு முதியவரிடம் கூறினான். முதியவர் அந்த இளைஞனிடம் தான் இங்கிருந்து தொலைவில் உள்ள ஒரு அடுத்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும். நானே 2 பைகளை எடுத்து செல்ல முடியும். ஆனால் 3வது பை எனக்கு மிகவும் கனமாக இருக்கிறது. நீ இதை சுமந்து கொண்டு வருவாயா? நான் உனக்கு 3 தங்க நாணயங்களை தருகிறேன். இதற்கு அந்த இளைஞனும் ஒப்புக்கொண்டான். இளைஞன் ஒரு பையை எடுத்தான். அது மிகவும் கனமாக இருப்பதை உணர்ந்து முதியவரிடம் இந்த பை மிகவும் கனமாக இருப்பதாக கூறினான். முதியவர் பதிலுக்கு ஆம், அதில் முழுவதும் வெண்கல நாணயங்கள் இருக்கிறது. பிறகு அந்த இளைஞன் அது அதிக சுமையாக இருந்த போதிலும் அந்த இளைஞன் பையை சுமந்து கொண்டு முதியவருடன் நடந்தான். அவர்கள் நடந்து செல்லும்போது முதியவர் தன்னை கண்காணித்துக் கொண்டிருப்பதை இளைஞன் கவனித்தான். இது அந்த இளைஞனை யோசிக்க வைத்தது. முதியவர் நினைக்கலாம், நான் பையுடன் ஓடிவிடுவேன். ஆனால் நான் திருடனோ அல்லது நேர்மை இல்லாதவனோ இல்லை. சில நாணயங்களுக்காக அவர் என் மீது வைத்த நம்பிக்கை உடைக்கப் போவதில்லை. நான் நியாயமான ஒரு கூலியை பெறுவதில் மட்டுமே ஆர்வமாக உள்ளேன். சிறிது தூரம் கடந்த பிறகு ஒரு ஆறு வந்தது. இளைஞன் உடனடியாக ஆற்றை கடக்க தண்ணீரில் இறங்கினான். ஆனால் முதியவர் ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருந்தார். முதியவர், நான் மிகவும் வயதானவன். இந்த ஆற்றின் வழியாக என்னால் 2 பைகளை எடுத்துச் செல்ல முடியாது. மீறி நான் முயற்சித்தால் நான் ஆற்றில் மூழ்கி விடுவேன். உன்னுடன் இன்னும் ஒரு பையை எடுத்துச் செல்ல முடியுமா? பணத்தை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்கு இன்னும் 3 தங்க நாணயங்களை தருகிறேன். அந்த இளைஞன் இதற்கு ஒப்புக்கொண்டான். அவன் இன்னொரு பையையும் எடுக்கச் சென்றபோது முதியவர் தயங்கி, ஆனால் இதை எடுத்துக்கொண்டு நான் ஓடிவிட மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய் என்றார் முதியவர். அந்த இளைஞன் முதியவரிடம் கேட்டான், நான் ஏன் ஓடிப்போகப் போகிறேன்? அதற்கு அந்த முதியவர் பதிலளித்தார், இப்போதெல்லாம் யாரையும் நம்ப முடியாது. இந்த பையில் வெள்ளி நாணயங்கள் உள்ளது அப்படின்னு முதியவர் கூறினார். இளைஞன் முதியவரிடம், நான் ஒரு திருடன் மாதிரியோ அல்லது நேர்மையற்றவன் மாதிரியோ தெரிகிறேனா? கவலைப்பட வேண்டாம் முதியவரே, நான் பேராசையால் ஏமாற்றுபவன் இல்லை. பையை என்னிடம் கொடுங்கள் என்று சொல்லி இளைஞன் 2வது பையையும் கொண்டு ஆற்றை கடந்தான். வெள்ளி நாணயங்களால் கூட இளைஞனின் நேர்மையை விலைக்கு வாங்க முடியவில்லை. சிறிது நேரம் கடந்த பிறகு அவர்கள் ஒரு மலைப்பகுதியை அடைந்தனர். அந்த இளைஞன் மெதுவாக அதில் ஏறத் தொடங்கினான். ஆனால் அந்த முதியவர் மலையின் அடிவாரத்தில் நின்றார். இதை பார்த்ததும் அந்த இளைஞன் முதியவரிடம், வாருங்கள், நீங்கள் ஏன் நின்று விட்டீர்கள் என்று கேட்டான். அதற்கு முதியவர், எனக்கு வயதாகிவிட்டது. என்னால் நடக்கக்கூட முடியாது. இந்த மூட்டையுடன் இந்த மலையில் ஏறுவது மிகவும் கடினம்.
அதன் பிறகு இளைஞன் சொன்னான், சரி, அந்த மூட்டையை என்னிடம் கொடுங்கள், நான் அதை உங்களுக்காக எடுத்து வருகிறேன். ஆனால் அந்த முதியவர் தயங்கியபடியே, அதில் தங்க நாணயங்கள் உள்ளது. ஒருவேளை நீ இந்த பைகளுடன் ஓடிவிட்டால் நான் என்ன செய்வது? நானோ ஒரு வயதானவன், உன்னை துரத்தி பிடிக்க கூட முடியாது. இதை கேட்டதும் அந்த இளைஞன் தன் குரலை லேசாக உயர்த்தி, நான் அப்படிப்பட்டவன் இல்லை என்று நான் ஏற்கனவே உங்களிடம் சொல்லிவிட்டேன். நான் ஒரு தொழிலாளியாக வேலை செய்கிறேன். முன்பு நான் ஒரு கந்துவட்டிக்காரரிடம் வேலை செய்திருந்த போது அவர் பொய்யான கணக்குகளை எழுதி மக்களை ஏமாற்றும்படி வற்புறுத்தினார். ஆனால் நான் அதை மறுத்துவிட்டேன். பின்னர் அவரிடம் பணிபுரிவதையும் நான் நிறுத்திவிட்டேன். ஆனால் முதியவருக்கு இன்னும் சந்தேகம் தீரவில்லை. அதன் பிறகு முதியவர் இளைஞனிடம் கூறினார், நீ சொல்வது உண்மையோ பொய்யோ என்று நான் எப்படி நம்புவது? சரி, என்னவாக இருந்தாலும் நீ இந்த தங்க நாணய பையை எடுத்துக்கொள். நான் உன்னை மெதுவாக பின்தொடர்ந்து வருகிறேன். நீ மேலே சென்று மறுபுறம் எனக்காக காத்திரு. பிறகு அந்த இளைஞன் பையை எடுத்துக்கொண்டு அந்த முதியவரை பின்னால் விட்டுவிட்டு சென்று கொண்டிருந்தான். இப்போது அந்த இளைஞனின் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. இந்த 3 பைகளுடன் நான் ஓடிவிட்டால் அந்த முதியவரால் என்னை பிடிக்கக்கூட முடியாது. நான் என்றென்றைக்கும் பணக்காரனாகிவிடுவேன். மேலும் அவன் நினைத்தான், இந்த முதியவருக்கு மிகவும் வயதாகிவிட்டது. இவ்வளவு பணத்தை வைத்து அவர் என்ன செய்வார்? அவர் இன்னும் குறைவான நாட்களே இந்த பூமியில் வாழப்போகிறார். ஆனால் நான் அப்படி இல்லை. நான் இளமையாக இருக்கிறேன். என்னிடம் இந்த பணம் இருந்தால் நான் பணக்காரனாகவே இருப்பேன். பின்னர் நான் ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொள்ள முடியும். பணத்தால் என் வாழ்க்கை எளிதாக இருக்கும். எனக்கு மரியாதை, ஆடம்பரம் என்று எல்லாம் கிடைக்கும். பேராசையால் அந்த இளைஞன் 3 பைகளுடன் ஓடிப்போக முடிவு செய்தான். பின்னர் அங்கிருந்து 3 பைகளுடன் மூச்சு திணற ஓடினான். சிறிது நேரம் ஓடிய பிறகு இறுதியாக இளைஞன் தனது வீட்டையும் அடைந்தான். பிறகு பைகளை திறந்து பார்த்தான். ஆனால் பையில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் போன்ற எந்த நாணயங்களும் இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக சிறிய கற்கள் இருப்பதைக் கண்டு இளைஞன் அதிர்ச்சி அடைந்தான். வயதானவர் ஏன் என்னிடம் பொய் சொன்னார் அப்படின்னு இளைஞன் யோசித்தான். சிறிது நேரம் கழித்து அந்த இளைஞன் பையின் உள்ளே ஒரு காகிதத்தை கவனித்தான். இளைஞன் அதை எடுத்து படிக்கத் தொடங்கினான். காகிதத்தில், நான் இந்த ராஜ்யத்தின் மன்னன். எனக்கு வயதாகி வருகிறது. எனவே எனக்கு குழந்தையாகவும் வாரிசாகவும் தத்தெடுக்க நான் ஒரு நேர்மையான நபரை தேடிக்கொண்டிருந்தேன். நீங்கள் இந்த 3 பைகளுடன் ஓடிப்போகவில்லை என்றால் நீங்கள் அந்த நபராக இருந்திருப்பீர்கள். இதை படித்ததும் அந்த இளைஞன் தான் செய்த தவறை நினைத்து மிகவும் வருந்தினான். இந்த கதையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த இளைஞன் வாழ்நாள் முழுவதும் நேர்மையாக வாழ்ந்து வந்தவன். முதியவரை ஏமாற்றுவது அவன் நோக்கமில்லை. அவன் மனதின் நிலையற்ற எண்ணங்களை அவன் புறக்கணித்திருந்தால் இன்று அவன் ராஜாவின் வாரிசாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எண்ணங்கள் கன நேரத்தில் அவனை தவறான ஒரு முடிவை எடுக்க வழிவகுத்தது. அவனுக்கு மீண்டும் ஒருபோதும் கிடைக்காத ஒரு வாய்ப்பை அவன் இழந்தான். இந்த இளைஞன் மற்றும் முதியவரின் கதை நமக்கு கற்பிக்கும் பாடம், எண்ணங்களின் சக்தியையும் நம் எண்ணங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஆழமான தாக்கத்தையும் விளக்குகிறது. நமது எண்ணங்கள் நமது விதியை எவ்வாறு வடிவமைக்க முடியும் என்பதை தெளிவாக காட்டியது. இந்த கதையில் நேர்மையான மனிதனான இந்த இளைஞன் தீங்கு விளைவிக்கும் எண்ணங்கள் தனது மனதை ஆக்கிரமிக்க அனுமதித்தது. தனது கொள்கைக்கு எதிராக ஒன்றை செய்தான். நான் இந்த பைகளுடன் ஓடினாலும் அந்த முதியவரால் என்னை துரத்தி பிடிக்க முடியாது. இங்கேயே அவன் தன் எண்ணங்களை நிறுத்தியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும். இருப்பினும் நாணயங்களுடன் ஓடிப்போவது தன்னை மிகவும் பணக்காரனாக்கும் என்று அவன் தொடர்ந்து நினைத்து, நான் வாழ்க்கையில் மிகவும் வசதியாக இருக்கலாம், அவன் ஒரு அழகான பெண்ணை மணந்து மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு எண்ணங்களை அடுக்கினான். அது அவன் மனதில் பேராசைக்கு வித்திட்டது. அந்த 3 பைகளையும் எடுத்துக்கொண்டு ஓடிப்போக தூண்டியது. ஒரு எதிர்மறை எண்ணம் நம் வாழ்க்கையை எவ்வாறு விரைவாக மாற்றும் என்பதை இது காட்டுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை எப்போதும் அறிந்திருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இது தெளிவாக சொல்கிறது. புத்தரிடம் நமது மிகப்பெரிய எதிரி எது என்று கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? நமது எண்ணங்களாகும். புத்தரின் கூற்றுப்படி ஒவ்வொரு செயலும் தொடங்குவது ஒரு எண்ணத்துடன். நமது எண்ணங்கள் வார்த்தைகளாக மாறும், நமது வார்த்தைகள் செயல்களாக மாறும், நமது செயல்கள் பழக்கங்களாக மாறும், மேலும் நமது பழக்க வழக்கங்கள் நமது விதியை தீர்மானிக்கின்றன. எனவே எதிர்மறை சிந்தனையில் விழுவதை தவிர்க்க
நமது எண்ணங்களை கண்காணித்து நேர்மையாக சிந்திப்பது முக்கியம். நமது எண்ணங்களை கண்காணித்து நேர்மையாக சிந்திக்க இலக்கு வைப்பதன் மூலம் நமது வாழ்க்கையை சிறந்த திசையில் வழிநடத்த முடியும். நமது எண்ணங்களை கண்காணிக்கும் போது நமது மனதை கட்டுப்படுத்தலாம். பின்னர் நம் வாழ்வில் வருத்தப்படக்கூடிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கலாம். எனவே வாழ்க்கையில் கடினமான நேரங்களை நேரிடும் போதும் நாம் நமது எண்ணங்களை கவனமாக நிர்வகிப்பது முக்கியம். நமது எண்ணங்கள் நமது விதியாக வளரக்கூடிய விதைகளை போன்றவை. அவற்றை புத்திசாலித்தனமாக வளர்ப்பதன் மூலம் நமது வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் நிறைந்த பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை உறுதி செய்யலாம். நண்பர்களே, மேலும் இது போன்ற நல்ல நல்ல கதைகளை தொடர்ந்து பார்த்து மகிழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்கள் மற்றும் வேறு எந்த மாதிரி கதைகளை பார்க்க விரும்புகிறீர்கள் என்று காமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றும் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.